6 தொகுதிகளுடன் டார்ச் லைட்டில் போட்டி. கராராய் கேட்கும் திட்டத்தில் கமல் கட்சி. திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் இரட்டை இலக்கத்தில் தங்களுக்கு தொகுதிகள் வேண்டும் என திமுகவை இம்சித்துக் கொண்டிருக்க, கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தங்களது உயரம் தெரிந்து 6 சீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அடிபோட்டுக் கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் சமக, ஐஜேகே கட்சிகளுடன் கைகோத்து களமிறங்கிய கமல் 140 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினார். ஆனாலும் அவர் எதிர்பார்த்த மேஜிக் நடக்கவில்லை. கோவை தெற்கில் வானதி சீனிவாசனிடம் அவரும் நூலிலையில் வெற்றியை தவறவிட்டார். கட்சியின் வாக்கு வங்கியும் 2.5% சரிந்தது. இந்த நிலையில் கடந்த மக்களவை தேர்தலில் மையத்தை தங்கள் பக்கம் இழுத்தது திமுக. அதற்கு பிரதியுபகாரமாக கமலை ராஜ்யசபாவுக்கு அனுப்ப ஒப்பந்தம் போட்டுக்கொண்டது திமுக. இப்படியான சூழலில் அண்மையில் நடந்த மக்கள் நீதி மய்யத்தின் பொதுக்குழுவில் பூத் கமிட்டிக்கு 5 பேரை கூட பிடிக்க முடியவில்லையே, நான் தோற்றுப்போன அரசியல்வாதி என கமல் இமோஷனலாக பேசியது மையத்தினரை அதிர வைத்தது. இதையடுத்து திட்டினால் மட்டும் போதாது தலைவரே, தேர்தலில் நமக்கான பங்கை கேட்டு வாங்கினால்தான் கட்சி வளரும் என நிர்வாகிகள் இப்போது கமலுக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளனர். இது குறித்து நம்மிடம் பேசிய மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகள் சிலர், பொதுக்குழுவில் கமல் பேசியதை பார்த்து நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். மக்கள் நம்மை ஆதரிக்க வேண்டும் என்றால் போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். பிறகு சொந்த சின்னத்தில் தேர்தலில் நிற்க வேண்டும். அப்போதுதான் கட்சி வளரும். இதையெல்லாம் விட்டுவிட்டு எங்களை திட்டினால் கட்சி எப்படி வளரும் என பலரும் தலைவரிடம் தங்களது ஆதங்கத்தை கொட்டினர். இதையடுத்து கட்சி இப்போது முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதன்படி வரும் தேர்தலில் 6 தொகுதிகளில் நிற்க வேண்டும். அதுவும் சொந்த சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் தான் களமிறங்க வேண்டும் என முடிவு செய்திருக்கிறோம். இதற்காக மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், ஆலந்தூர், கோவை தெற்கு, மதுரை மத்திய அல்லது தெற்கு என எங்களுக்கான தொகுதிகளை தயாராக வைத்திருக்கிறோம். விரைவில் இது பற்றி முதல்வருடன் பேசுவதாக சொல்லியிருக்கிறார் கமல் என்றனர் மநீம நிர்வாகிகள். இது குறித்து மநீம செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸிடம் கேட்டதற்கு, கடந்த முறை 10 லட்சம் வாக்குகள் வாங்கினோம். தலைவரின் இமேஜ் உலகறிந்தது. அதனால் இம்முறை திமுக கூட்டணியில் நியாயமான எண்ணிக்கையில் தொகுதிகளை கேட்போம். சொந்த சின்னத்தில் நிற்பதில் உறுதியாக இருக்கிறோம். எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை இப்போது சொல்ல முடியாது என்றார்.